வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளகாப்பு முடிஞ்சு 2 நாள் கழிச்சு இந்த விளாக் வந்து நம்ம எடுக்கிறோம். செக்கப் வந்து சொல்லியிருந்தாங்க. செக்கப்னால் ஸ்கேன் சொல்லியிருந்தாங்க. ஸ்கேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20ஆந்தேதி சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 20ஆந்தேதி நம்ம வளகாப்பு வச்சனால போக முடியாமல் போச்சு. அடுத்த நாள் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் வந்து என்னால் போக முடியல. இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. டைமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:15 போகும்போது 9 மணி ஆகிடும். போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத தான் வந்து நான் இந்த விளாகில் வந்து பார்க்க போகிறீங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு சாப்பாடு தாளிச்சிட்டு சாப்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சாரி, கமெண்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும். மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க, நம்ம சேனல் இன்னும் க்ரோத் ஆகிறதுக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ சாப்பிட்டு வந்து இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. டாக்டர் வரல. மாமா சாப்பிட்றதுனால பசி ஆயிடுச்சு. கடைக்கு போகலான் இருக்கோம். டீ சாப்பிட்டு ஸ்கேன் எடுத்தாச்சு. வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தயிர், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். பாப்பா குச்சி மிட்டாய் கேட்டாங்க. சாப்பிட்றால சாப்பிடல, எங்கேயாவது ஒரு பக்கம் எரிஞ்சு அங்கே எறும்பு வரணும், அதுக்காக கேட்டிருக்காங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்துட்டு அப்படியே சொன்னீங்களேப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். ஸ்கேன் எடுத்தாச்சு. சாப்பிடாம வந்தாங்க, அதனால சாப்பிட்டு ஓகே. ஸ்கேன் முடிஞ்சு ஸ்கேன் நல்லபடியாக எடுத்தாச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்கல்ல, நானே இன்னும் கேட்கவே இல்லை. என்ன சொன்னாங்க? இது வந்து இப்போ லைட்டாக எனக்கு ஒரு சின்ன ஒரு இது, இப்போ ஒரு 2 வாரமாக வந்து எனக்கு வயிறு வலிக்குது. ரொம்ப வலிக்குது. வலி 2 செகண்ட் வலி வருது. அது ஏன் அப்படின்னு எனக்கு சரியா தெரில. ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இருந்து ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒரு 2 வாரமாக தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகேங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிங்க அப்படின்னு ஒரு இக்கு வச்ச மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியல, நம்ம டாக்டர்கிட்ட போய் காட்டுவோம். அவங்க சொன்ன வரைக்கும் ஓகே, டாக்டர்கிட்ட போய் காமிங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. மற்றபடி ஒன்றும் சொல்லலை என்கிட்ட. நாளைக்கு இந்த தடவை வந்து இவங்களையும் கூப்பிடல, என்கிட்டையும் வந்து காமிக்கல. என்கிட்டையும் வந்து இந்த தடவை காமிப்பாங்க அப்படின்னு நினச்சேன், காமிக்கல. அந்த சிஸ்டம் வந்து இப்படி ஆப்போசிட்டில் வந்து திருப்பி வச்சுருந்தாங்க. அவங்க பக்கம் திருப்பி வச்சுருந்தாங்க. அதனால நம்மளும் எதுவும் பார்க்கவும் முடியல. எட்டி பார்த்தேன், திட்டு விழுந்துச்சு. அதனால பேசாமல் பார்த்தேன். அது எக்க கூடாதுல்ல, எட்டி பார்த்து திட்டு விழுந்துச்சு, பேசாமல் படுத்துட்டு. மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. அவங்க எப்பவுமே அதாங்க சொல்லுவாங்க. வேற என்னன்னா இதை மட்டும் தானே செக் பண்றாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கு, மேக்ஸிமம் அது மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து அப்புறம் டாக்டரை பார்த்து தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேன் எடுத்ததுமே மறுநாளே டாக்டர் போய் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்து இப்போ எத்தனை மாதம் அப்படின்னா 7 மாதம் தான். 7 மாதம் கடைசி ஒரு 10 நாள் இருக்குது. 7 மாதம் ஆகுது. 7 மாதம் தான் ரன் ஆகிட்டு இருக்குன்னு. 8 மாதம் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? வேற எதுவும் சொல்ல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நம்ம தனியாக போடுறோம், கண்டிப்பாக போடுறோம். ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க, சோர்ந்துட்டாங்க.
அது கொஞ்சம் இப்போ எனக்கு வளகாப்பு வேறு முடிஞ்சு இப்போ ரொம்ப டயர்டாயிட்டேன் சுத்தமாக. அதனால் நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு என்ன இதுன்னு அப்டேட் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். இது வந்து சும்மா சின்ன விளாக் தான். இதில் நம்ம சொல்கிற கொண்டுனா ஸ்கேன் எடுத்துலாம். ஸ்கேனில் இப்போ வரைக்கும் ஓகே, ஒன்றும் சொல்ல நல்லா இருக்குது, நீங்கள் டாக்டரை பார்த்து பேசிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டேன். நான் அவங்க டாக்டர் சொல்லுவாங்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேங்க அப்படின்ற வழி வந்தாச்சு. அவ்வளோ மற்றபடி வந்து பெருசெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்க மேக்ஸிமம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறோம். போன டைம் வந்து இந்த குளுக்கோஸ் செக்கப் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர். மாதம் அதை செக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மாதம் செக் பண்ண மாட்டாங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா. இல்லை அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு போனப்போ செக் பண்ணாங்களா, அப்புறம் 5 மாதத்தில் ஃபஸ்ட்டு போனப்போ செக் பண்ணாங்க குளுக்கோஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 5 மாதத்தில் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த போன டைம் வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் வந்து நம்ம 7ஆம் மாதம் ஸ்டார்டிங்கில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்குன்னே தனியாக வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எப்பவுமே பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் டவுட்ஸ். ஆமாம், இப்போ வந்து 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிறாங்க. 2 மாதம் இல்லை, மாதம் கம்பல்சரி யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் வந்து கம்பல்சரி. சுகர் லெவலு இதெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து மாதம் கம்பல்சரி. இல்லை நல்லாவே பார்க்குறாங்க. உண்மையை சொல்ல போனால் அதான் ஓப்பனாக சொல்லணும். ஓகே, இங்கே வந்து நம்ம இந்த விளாக் இதோட முடிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக அடுத்த அப்டேட் பண்ணுறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நேற்று வந்து நம்ம போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் செக்கப் வந்து போக போகிறோம். 7 மந்த் எண்டிங். ஏமாம்மா இன்னொரு வாரம் இருக்குது. குட்டிமா இவ வரலன்னு சொன்னான். 9 கடைசி நேரத்தில் வரேன்னு சொல்லி எந்திரிச்சு கிளம்பி நிற்கிது. அதை விட இன்னைக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா எலெக்ஷன். இன்னைக்கு வந்து எலெக்ஷன் அப்போ டாக்டர் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் அவங்க சொல்லும் போதே வந்து நாங்கள் எலெக்ஷன் அப்போ இருப்போம், நீங்கள் வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லி நம்ம கிளம்பியாச்சு. அவளும் கிளம்பிட்டா. பாப்பா ஒரு 2 வயசு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு ரிட்டன் வரையில் ஓட்டு போட்டுக்கலாம். ரிட்டன் வரையில் வந்து நோட்டு வச்சுட்டு நம்ம போயிட்டு கூட ஓட்டு போட்டு வந்துடலாம். பக்கத்தில் தான். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. போகிறோம் ஓட்டு போடுறோம். ஓட்டு போடுறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. டாக்டர் இன்னைக்கு வந்துடுவாங்களாம்மா. கண்டிப்பாக டாக்டர் வருவாங்க. ஓட்டு போட்டுட்டு வந்துடுவாங்க. டாக்டர் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் வந்துருக்குறோம். ஃப்ரீயாக நோட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய், ஏன்னா இப்போ போனோம்னா எப்படி இருந்தாலும் பூத்தில் எல்லா கூட்டமாக தான் இருக்கும். ஒரு 1 மணி 2 மணி போல் பண்ணோம்னா ஃப்ரீயாக இருக்கும். அப்போ போய் போட்டுக்கலாம். யூரின் டெஸ்ட் முடிஞ்சு. அப்புறம் பேர் அது என்னங்க, என்ன டெஸ்ட் முடிஞ்சிருக்கு? யூரின் டெஸ்ட்டும் ப்ரெஷர் பார்த்துருக்காங்க. யூரின் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். ப்ரெஷரா நார்மல் தான். ப்ளட் டெஸ்ட் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு வந்து அப்புறம் எப்படி? டாக்டர் வேறு 2 டாக்டர் தான் இருக்கு. சரி வெயிட் பண்ணுவோம். செக்கப் பண்ணியாச்சு. இன்றைக்கி எலெக்ஷனுங்கிறதுல கூட்டம் இல்லை, அதனால் வந்து செக்கப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை வர சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அது வீட்டில் போய் பேசிக்கலாம். மறுபடியும் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா செக்கப்புக்கு மறுபடியும் வரணும். 2 பல்லு விழுந்துருச்சு. இங்கே சரி ஆயிடுச்சு அழகி. ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சமாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கவருங்க. அந்த மாத்திரையாவது கம்பல்சரி, இந்த மாத்திரை கம்பல்சரி சாப்பிட்ணும். கிலோட்ருவா கிளம்பா நேராக போய் நான் ஓட்டு போட போகணும். அங்கே போனால் ஒரு 2 மணி நேரம், போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். போலாமா? ஓட்டு போட்டு விஜய் பார்க்கலையா? பார்க்கல. ஓட்டு போடுறதுக்காக வந்தாச்சு. ஏன் பாப்பாவா தாட்டி ஓட்டு போட்டாச்சு. ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா லைனில் நிற்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு. ஏன் வா. போகக்கூடாதாம்மா? விடலையா? என் பிள்ளை ஓட்டு போகிறேன்னு சொன்னால் விட மாட்டேன்டாங்க.
விட மாட்டாங்க தங்கம். ரப்ப போட்டுட்டு வெறுங்க இருக்கு கையில் வச்சுட்டாங்க வேறு. உனக்கு போடணுமா? சரி போட்டுக்கலாம். எங்க இவ்வளோ அழுகிறா? எதுக்கு ஓட்டு போட்ட எதுக்கு ஓட்டு போட்டாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அவங்க 2 பேரும் அன்யூனிஃபார்மில் மாறிட்டாங்க. கையோட ஓட்டு போட்டாச்சு. இது பாப்பா கை. ஓட்டு போட்டு இது நீ தான் ஓட்டு போட்டு வந்தாச்சு. ஒரே ஹாப்பி தான், ஜாலியாக இருக்குது. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, அன்யூனிஃபார்மில் இருக்காங்க 2 பேர் உட்காந்து பேசுகிறோம். மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். இன்றைக்கி வந்து போன தடவை நம்ம போனது பார்த்திங்கன்னா எந்த செக்கப்லாம் பண்ணல, ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் பார்த்துட்டு என்ன டாக்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போட போயிருந்தாங்க இல்லையா. ஓட்டு போடனால அதிகமாக யாரும் வரலை. அதனால் வந்து நார்மல் செக்கப் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அவங்க ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். பிரியாவுக்குமே பார்த்திங்கன்னா இந்த 2 நாளாக ரொம்பவே முடியல, என்னன்னு தெரியல, வகுறுலாம் ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கே தெரியல. நைட்லாம் பார்த்திங்கன்னா அழுதுட்டாங்க. அவங்க அழுகிறத பார்த்து பாப்பா அழுது, ஐயோ சாமி என்னால் முடியல, இவங்க 2 பேர்த்தையும் சமாளிக்க, நாளைக்கு டெலிவரி பாப்பா என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியும். இப்போயே அந்த அழுகிறா, ஒன்றுமே பண்ண முடியல, பயமாக வேறு போயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் பக்கம் அழுதுட்டா. அப்புறம் சீரக தண்ணி வச்சு கொடுத்து, அப்புறம் தண்ணியில் வெந்தயம் போட்டு கொடுத்து, சூட்டுனால வலிக்குதா எதனால் வலிக்கணும் ஒன்றுமே புரியலை. பிரியா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நல்லாவே டயர்ட் ஆகிட்டு நீ ரெடி ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ அப்படியே கண்டினியூவாக வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பிரியா நோட்டு வச்சுட்டு நோட்டை வாங்கிட்டு உள்ளே போயிருக்கிறா. உள்ளே போய் டாக்டர் பார்க்குறதா பாப்பாவும் கூட பிறந்து போய் உட்காந்துக்கிட்டா. நான் உள்ள அம்மா கூட இருக்கிறேன் இப்போ துணைக்கி அப்படின்ட்டு போயிட்டேன். என்னை மட்டும் வெளியில் உட்காரச்சிட்டு 2 பேரும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. எத்தனை மணி ஆயிரம் இன்றைக்கி எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணுன்ட்டு இருக்காங்க. எப்படியும் சாயந்தரம் 3 மணி ஆயிரம். அநேகமாக 3 மணி வரைக்கும் இங்கே தான் இன்றைக்கி பொழப்பு. பார்க்கலாம், சாப்பாடு டயத்துக்கு தான் நான் வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளட் செக்கப் கொடுத்துருக்குறாங்க, எப்போ வருவான்னு தெரியல. நான் டிம் பண்ணி வச்சுருக்கேன். என்ன சொன்னாங்க? ப்ளட்டுக்கா? ஆமாம், உனக்கு தான் எடுப்பாங்களா? உனக்கு பாருங்க, கூடவே கூட்டிகிட்டு போறியா? என்ன சொன்னிருக்காங்க? பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு, உனக்கு ஒன்றும் ஓடுவாங்க. கம்மி ஆயிருக்குமே, எனக்கு தெரிஞ்சு கம்மி ஆயிருக்கும். இல்லைன்னு சொல்லாத, அங்கே டாக்டர் சொல்லுவார் பாரு. வா டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் 2 செக்கப் பேலன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பப்ஸு, பாதாம் பால் சொல்லிக்கிட்டேன். பாப்பா வந்து ரோஸ் மில்க்கும் அந்த பண்ணும் வந்து சொல்லிக்கிட்டாங்க. மாமாவுக்கு ஒரு டீ, க்ரீம் கேக். பார்த்தாச்சு, பார்த்துட்டு கிளம்பிட்டோம். என்ன சொன்னாங்கன்னு வீட்டில் போய் சொல்லுங்க. பேசுமா? எதோட நிற்கிது? எதோட நிற்கலை. நம்ம வந்து இப்போ டாக்டர் செக்கப்புக்கு 2 செக்கப்புமே நம்ம 2 மணி நேரம் தான் போடுறேன். ஆமாம், ஏன்னா வந்து நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து 3 vlog வந்து கண்டினியூவாக வந்து பார்க்குறீங்க.
1 2 3 ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனு, ரெண்டாவது வந்து ஸ்கேன் எடுத்தோடனே வந்து டாக்டர் வர சொன்னாங்க. அப்போ வர சொன்னப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறது அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து திருப்பி செவ்வாய்க்கிழமை வர சொன்னாங்க. அது ஏன் தனித்தனியாக போடாட்டி ஒட்டுக்காவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பாக எடுத்து இப்போது ஒரே வீடியோவாக 3 நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த விலாகில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரியாவுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா பிளட்டு வந்து கம்மியாயிடுச்சு. டாக்டர் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, பிளட்டு கம்மியாக இருக்குமா, இன்னும் 2 மாதம் தான் உனக்கு டைம், 8 மாதம் பிறக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், இன்னைக்கு தேதி கிட்டத்தட்ட 30 ஆச்சு, இன்னும் 8 மாதம் ஆச்சு. 8 மாதம் ஆச்சு, பிளட்டு கம்மியாக இருக்குது, 2 மாதம் தான் இருக்குது. பிளட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. மாதுளை ஜூஸ் குடிக்க மாட்டேங்கிறாங்க, புரியுதுங்களா? மாதுளை ஜூஸ் குடிக்க மாட்டேங்கிறாங்க. பேரிச்சம்பழம் அந்த பழங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் செவரொட்டி மட்டும்தான் வேணுங்கிறாங்க. செவரொட்டி ஒரு நாள் கிடைக்குது, ஒரு நாள் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் செவரொட்டி கேளுங்க, அதோட சேர்த்து சிக்கன் ஈரல் ஏதாவது போட்டு வணக்கி சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பிட்றாங்க, சுட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மாத்திரையும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்படி பிளட் இன்க்ரீஸ் ஆகுன்னு எனக்கு தெரியல. நானே சண்டை ஒன்று தான் வரலைங்க 2 பேர்த்துக்கு நடுவில். அந்தளவுக்கு சொல்லி பார்த்துட்டு எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் அவங்க பெரிய அனுபவிக்க போகிறது, வேதனை அனுபவிக்க போகிறது அவங்க தான். டாக்டர் தான் சொன்னார் பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். பிளட் லெவல் கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 2 மந்த்து தான் இருக்குது, லாஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, அதனால் நீங்கள் இப்போ இருந்தே கன்னியூவாக ஏதாவது ஒன்று பிளட் இன்க்ரீஸ் ஆக மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சொல்லத்தானே முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து வலி அதிகமாகுது. அது டாக்டர்கிட்ட கேட்டாங்க. டாக்டர் வந்து இது வந்து அதாவது பேலன்ஸ் இல்லாதனால சில சமயம் வலிக்கும். அந்த வயிறு வளர வளர அந்த பேலன்ஸ் இல்லாதனால வந்து மசில்ஸ் வந்து உங்களுக்கு வலி இருக்கும். அப்படி இல்லைனாலும் விரிவடைகிறனால உங்களுக்கு அந்த வலி ஏற்படும். அது மாதிரி இப்போ வந்து ஹீட்டு ஓரளவுக்கு அதிகமாக, வெயில் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இளநீ நம்ம விளாக் பார்க்குறவங்க நிறைய பேர், ஒரு 4-5 பேர்னு நினைக்கிறேன் லேடிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அது தெரியும் எனக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அக்கா எனக்கு இந்த மந்த் ஆகுது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லைவ் வந்த கூட எனக்கு 9 மந்த் ஆச்சுக்கா, டெலிவரிக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சிஸ்டர் எனக்கு இப்போ தான் 8 மாதம் ஸ்டார்ட் ஆகுது, எனக்கே பயமாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, உங்களுக்கும் வந்து ஸ்டொமக் பெயின் இருந்துச்சா? எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 நாளாக வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடினா நைட்டு ஒரு 10:30 இருக்கும். பேக் பெயினும் சேர்த்து வந்துருச்சு. நான் ஒரு பக்கம் அழுக, பாப்பா அழுன்னு அழுக. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது வயிற்று வலியா, சூட்டு வலியா, இல்லை என்ன வலின்னு தெரியல. நான் இவ அழுகிறத பார்த்துட்டு பாப்பா உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு அவ ஒரு பக்கம் அழுகிறா. இவங்க என்னது சமாளிக்கிறது. அப்புறம் சீரக தண்ணி கொஞ்சம் வச்சு கொடுத்து குடிக்க வச்சு, அப்புறம் தண்ணியில் வெந்தயம் போட்டு ஊற வச்சு அதை 2 நாள் ஃபுல்லாக நேற்று இன்னைக்கு ஃபுல்லாக குடிக்க வச்சேன். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோமே எங்களெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண, எனக்கு இவ்வளோ பார்க்குறதுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து இவ்வளோ பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது வீடியோ. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸே உங்களுக்கு ஒன்று வரும். ஒரு நாள் சாயந்தரம், ஒரு நாள் காலையில் இப்படி மாற்றி போட்டுட்ருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. இன்னும் டெலிவரி ஆகி படுத்துக்கிட்டால் கம்ப்ளீட்டாக நான் வீடியோவே எடுக்க மாட்டேனான்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி நிலைமையில் வந்து போய்கிட்டு இருக்குது. இவன் மாதம் ஆக ஆக ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து இவர்கிட்ட இந்த அறிகுறி எதுவுமே இல்லை. நான் வலி, அதாவது 8-9 மாதம் ஸ்டார்டிங்கில் அப்பப்போ வலி வந்துச்சு. இப்படியெல்லாம் வலிக்குதுன்னு அழுததும் இல்லை. ஆனால் நல்லா சாப்பிட்டா நானே வந்து உண்மையானவே பயந்துட்டேன். ஏன் அப்படின்னா லைட்டாக வந்து இந்த சுட்டு வலி மாதிரி தான் வயிறில் லைட்டாக வலிச்சிட்டு இருந்தது. திடீர்னு அப்படியே பேக்கில் வந்து டெலிவரி பெயின் மாதிரி இதாகி நானும் அழுகக்கூடாது, கண்ட்ரோல் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுக புள்ள அழுக மாற்றி ஒரே அழுக. நான் என்ன பண்ணுறேன், நான் ஒருத்தர் இருந்துக்கிட்டு அம்மா டாக்டர்கிட்ட சொன்னதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நார்மல்மா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இதெல்லாம் வரலைன்னா எப்படி, நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மோர் குடிங்க, தண்ணி தான் குடிக்கணும் இல்லை, மோர் குடிங்க, அப்புறம் இளநீர். அதே மாதிரி சொன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு இப்படிலாம் இல்லைனா, ஏமா ஃபர்ஸ்ட் பேபிக்கு 8 வருஷம் ஆகுது, ஃபர்ஸ்ட் பேபி பிறந்து 8 வருஷம் ஆச்சு. நீங்கள் அடுத்தடுத்து பிறந்தீங்கன்னா, குழந்தை பிறந்தா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் லைட்டாக டிஃப்ரெண்ட் வருமே தவிர, இது 8 வருஷம் போது மறுபடியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆன மாதிரி தான். ஏன்னா உங்களோட உறுப்புகள் அனைத்துமே பழைய நிலைமைக்கு வந்திருக்கும். மறுபடியும் புதுசாக விரிவடைகிறதுனால இந்த பெயின்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு இப்போக்கி 8 வருஷம் வித்தியாசங்கிறனால உங்களுக்கு இந்த பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் இது பண்ணீங்களோ, பண்ணலையோ திருப்பி பண்ணலையோ
புதுசா கூட இருக்கலாம். ஏன்னா அத அப்போ நீங்க வந்து தான் ஏத்துக்கணும். அப்போ வந்து ஏஜ் 20 வயசு, இப்போ 28 8 வருஷம் 28 வயசு ஆகி போச்சு. ஏஜ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. அது மாதிரி ப்ரெக்னென்சி டைமும் உங்களுக்கு ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம் சரியாக போயிடும். பயப்படாதீங்க, மொத்தத்தில் பயப்படாதீங்க. பிளட்டை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மூச்சு பயிற்சி வந்து பண்ண சொல்லிருக்காங்க. எக்ஸசைஸ், இந்த பட்டர்ஃப்ளை என்னமோ சொன்னாங்க, தியானம் பண்ண நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா வாக்கிங் போறீங்களா, அந்த விளாக்லாம் எடுத்து போடுங்க, ஏதாவது வேலை செய்றீங்களா, வீட்ல இருந்து மினி விளாக் எடுத்து போடுங்க அப்படி. சத்தியமா முடியலைங்க, நாங்க மறந்த நான் வீட்ல இருந்தா நீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க, நீங்க ஒரு ஆளா விளாக் எடுத்துறீங்களா, நீங்க ஒரு ஆளா வந்து மினி விளாக் எடுக்கிறீங்களா, ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்களா. நிறைய பேர் நிஜமாவே எடுத்துட்டு தான் இருந்தேன். நான் ஒரு ஆளாவே எடுத்துறேன். ஸ்டாண்ட்ல போட்டு துவைக்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து ஏன் எல்லாமே ஒன் டே ரொட்டீன் விளாக் கூட இவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன். ஒரு சாப்பிட வரும்போதெல்லாம் எடுத்துருந்துருக்கேன். பட் ஆனால் இப்போ என்னால் முடியல. இவங்க வந்தாங்கன்னா இவங்களே போட்டு சாப்பிட்டு நான் சாப்பிடணும்னு கேட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இல்லாட்டினா சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வரமாட்டாங்க. சரி, இது ஹாஸ்பிட்டலில் வந்து இதுவே டைமிங் அதிகமாச்சு. வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னாங்க? மெயின் வந்து ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து இப்போ மூச்சு பயிற்சியும் நடைப்பயிற்சி ரெண்டுமே பிளட் இன்க்ரீஸ், இது 3 தான் மெயினாக பிளட் வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த செக்கப் வரும்போது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அடுத்த மாதம் மே 21 வர சொல்லியிருக்காங்க. மே 21 வர சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணி தான் போகணும்னு இருக்கிறாங்க. இன்னும் நான் என்ன பண்ணுறேன், சிவப்பு கலரில் இருக்கிற காயா வாங்கி மிக்சியில் அடிச்சு வாயில் ஊற்றி விட வேண்டியது. அவங்க சொன்னது மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு 2 மந்த் தான் இருக்குது அப்படிங்கிறனால செவ்ருட்டியும் ஈரல் பிளட் இது வந்து கொஞ்சம் ரொட்டீனாக எடுத்துக்குங்க. ஆனா கடைக்காரங்க கிட்ட போய் நம்ம கேட்டா தருவாங்களா? நீங்க வெட்டுறதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான். அதுல இருக்கிற எல்லா பேரும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்மளும் போய் ஒரு சொல்லி கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்காத வசதிக்கு என்ன பண்ணுறது, என்ன ஒன்றும் புரியல. சரி, ஓகே, இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். 3 இது பார்த்துருப்பேன். உங்களுக்கு புரியலைங்கிறதுனால தான் நாங்கள் இந்த வீடியோ கடைசியாக போடுறோம். 3மே வந்து ஒன்று ஸ்கேனு, ஒன்று 2வது செக்கப், அடுத்து 3வது செக்கப். ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்கேன் எல்லாமே ஓகே தான். வயிறு வலி அதுக்கு சொன்னோம்னா ஸ்கேன்ல ஓகே, அது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. அது நார்மலாக வர்ற வழி தாங்க, பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே டாக்டர் வந்து இதை சொன்னாங்க. நெக்ஸ்ட் விளாக்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? பாய், நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.